அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கீழடி எக்ஸ்கவேஷன் ஃபர்ஸ்ட் 2 எக்ஸ்கவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மத்திய அரசாங்கம் ஃபர்ஸ்ட் 3 எக்ஸ்கவேஷனுமே மத்திய அரசாங்க அளவுல தான் நடந்துச்சு. அதுல மொத எக்ஸ்கவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் தலைமையில தான் நடந்திருக்கும். அமர்நாத் ராமகிருஷ்ணா பெயர் கேள்விப்பட்டிருப்போம். நெறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில தான் நடந்திருக்கும். ஸோ இவரோட ரிப்போர்ட்ட வந்து ரீரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இவரு வந்து கிட்டத்தட்ட ஒரு 982 பேஜஸ்க்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரிப்போர்ட்ட ரீரைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆ ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவரு வந்து இந்த ரிப்போர்ட்ட எத பேஸ் பண்ணி எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீழடியில முதல் கட்ட அகழ்வாராய்ச்சியில கிடைக்கப்பட்ட பொருட்கள், அது எல்லாத்தையுமே நம்ப ஆக்ஸலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படிங்கிற இந்த டெஸ்டிங் வந்து உட்படுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கார்பன் டேட்டிங்லாம் பண்ணி பார்க்கிறப்ப, கீழடியோட காலகட்டம் அப்படிங்கிறது 200 பிசிஇ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா, அவரோட ரிப்போர்ட்ல இன்னும் கொஞ்சம் ஆ அ டைம் பீரியட் வந்து இன்னும் கொஞ்சம் அ பின்னாடியே வச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஃபேரான ஜஸ்டிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படிங்கிற காரணத்தினால, அவங்க வந்து ரிப்போர்ட்ட மறுபடியும் எழுதுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது அமரநாத் ராமகிருஷ்ணன் தலைமையில வந்திருக்கும். அதேமாரி ஃபர்ஸ்ட் 3 சர்வேயும் கீழடியில பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் தான் நடத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்ததா இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் தான் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல அதிகமா இருந்துச்சு. ஸோ திராவிட மகாஜன சபைய பத்தி குடுத்திருக்காங்க. இந்த திராவிட மகாஜன சபை அப்படிங்கிறது 1891ல ஊட்டியில அயோத்திதாஸ் பண்டிதர் வந்து தொடங்கியிருக்கார். அதே வருஷம் பார்த்தீங்கன்னா, பஞ்சமர் மகாஜன சபை அப்படிங்கிறதையும் தொடங்கியிருப்பார். ஓகேங்களா? 1891ல திராவிட மகாஜன சபா. அத தொடங்குனது யாருன்னா, அயோத்திதாச பண்டிதர். அடுத்ததா 1891ல பார்த்தீங்கன்னா, பஞ்சமர் மகாஜன சபை அப்படிங்கிறது தொடங்கியிருக்காரு. அத அயோத்திதாசர் ரெட்டமலை ஸ்ரீனிவாசனோட சேர்ந்து பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ ரெட்டமலை ஸ்ரீனிவாசனும், அயோத்திதாசரும் சேர்ந்து உருவாக்குனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமர் மகாஜன சபா. சரியா? ஸோ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாரி ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் பறையூர் மகாஜன சபா அப்படிங்கிறத வச்சிருந்திருப்பாரு. 1893ல ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் மகாஜன சபா அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பார். சரிங்களா? ஸோ அத நம்ம பொதுவாவே படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் எ ரினவுண்ட் தமிழ் ஸ்காலர் அண்ட் சித்தா மெடிசின் பிராக்டிஷனர் யார பத்தி சொல்ல வராங்க அப்படின்னா, கியாபே விஸ்வநாதம் அவர்கள பத்தி சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ கியாபே விஸ்வநாதன் அவர்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவரு ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஜெனரல் செக்ரட்டரியா வந்து இருந்திருக்காரு. இத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தவர் யாருன்னா, கியாபே விஸ்வநாதன். சரியா? அடுத்தது வேற என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கொடும்பளூர் அப்படிங்கிற ஒரு கோவில பத்தி குடுத்திருக்காங்க. சரியா? இந்த கொடும்பளூர் அப்படிங்கிற பகுதி நமக்கு ஹிஸ்டாரிக்கலா பார்க்கறப்ப கொஞ்சம் முக்கியமான பகுதியா இருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சோழர்கள், பாண்டியர்களோட வரலாற்ற பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுறதுக்கு நெறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கொடும்பளூர் அப்படிங்கிற இந்த பகுதி எங்க இருக்குன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்து இருக்கு. ஓகே. கொடும்பளூர் அப்படிங்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்து இருக்கு. ஸோ இந்த பகுதிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு சிலப்பதிகாரம் இருக்கு இல்லையா? சிலப்பதிகாரம் வந்து இந்த கொடும்பளூர வந்து கொடும்பை அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகேங்களா? சிலப்பதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. கொடும்பை அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு சிலப்பதிகாரத்துல. சிலப்பதிகாரம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடும்பை அப்படிங்கிற இந்த கொடும்பளூர் ஆ சோழர்களோட கேப்பிட்டலா இருக்கக்கூடிய உறையூருக்கும், பாண்டியர்களோட கேப்பிட்டலா இருக்கக்கூடிய மதுரைக்கும் போற வழியில தான் இந்த கொடும்பளூர் அல்லது கொடும்பை அப்படிங்கிற பகுதி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. ஸோ அந்த பேசேஜ்ல வந்து இந்த ஊர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி இட் இஸ் ரெஃபர்ட் டூ அஸ் கொணட்டுக்கோடி நகரம். அதாவது தி கேப்பிட்டல் ஆஃப் கொணடு அப்படின்னு சொல்லி பெரிய புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ பெரிய புராணத்துல கொணட்டுக்கோடி நகரம் அப்படின்னு சொல்லி எந்த ஊர சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடும்பளூர் அப்படிங்கிற பகுதிய தான் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதான் இங்க குடுத்திருந்தாங்க. மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இங்க என்பிசிஐஎல் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்திருக்கும். அந்த அமைப்ப தொடங்கி வச்சவர் யாரு? தொடங்கி முதல் சேர்பெர்சனா இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்.ஆர். ஸ்ரீனிவாசன் அவர்கள். ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட். அவர் இறந்து போயிட்டார். ஓகேங்களா? ஸோ அவருடைய விஷயங்கள பத்தி இங்க குடுத்திருக்காங்க. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ப இன்னும் ஒரு விஷயத்த இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு புக்க பத்தி குடுத்திருக்காங்க. ஜர்னி ஆஃப் அ சிவிலைசேஷன் இண்டஸ் டூ வைகை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த புக்க பத்தி நெறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் மேபி.
ஸோ ஜேர்னி ஆஃப் அ சிவிலைசேஷன் இண்டஸ் டு வைகை அப்படிங்கிற புக்கை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா, ஆர். பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியிருப்பார். சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான புக்கு. ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட்டான ஒரு புக். அத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஜேர்னி ஆஃப் அ சிவிலைசேஷன் இண்டஸ் டு வைகை. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்லேருந்து முக்கிய செய்திகள பார்த்துருக்கோம். நன்றி.